உன்னை காணன்ட்டு நான் தேடி வரலான்ட்டு வந்தா நீ என்னமா அப்படி பதறி போய் ஓடியாடுற? கௌசி, எப்பமா வந்த? அம்மாட்ட வரேன்னு சொல்லல. நல்ல வேளை என் பிள்ளைய பார்க்காம நான் பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன். பிள்ளைய பார்க்காம போலீஸ் ஸ்டேஷன் போறியா? ஆமாடி, ஓடியாந்தது வரைக்கும் நல்லது. என்னம்மா சொல்ற? புரியவே இல்ல. கௌசி, அதை ஏன் கேக்குற? அப்பா, பயமா இருக்குடி. என்னன்னுதான் கொஞ்சம் விளக்கமா சொல்லு. அருவி வீட்டுக்கு போயிருந்தேன், அருவியை பார்க்க. ஓ, மல்லிகா சித்திக்கு போய் வீட்டு பொருள் எல்லாம் தான் அவ கிருஷ்ணா தூக்கி வெளில போட்டு அவங்க வேற வீட்டுல கூடியிருக்கா. கிருஷ்ணா சித்த பையன் இப்படி பண்ணுது என்னமோ. போலீஸ்ட போய் மாட்டி கொடுத்துட்டாங்க போலடி கிருஷ்ணாவ. அவ தங்கச்சி வேற வந்திருக்கா, தாமரை. போட்ட வரைக்கும் ரைட்டு. மல்லிகா சித்தி பாவம் இல்லையா? கிருஷ்ணா சித்த பார்க்க அறிவு இல்ல, பாவம் இல்ல. ஏ மல்லிகா சரியான திமிரு பிடிச்சவ, அது உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அதுக்காக வீட்டை விட்டு இப்படி பொருள் அள்ளி போடலாமா? ஏன் மல்லிகா சித்திக்கு அந்த வீட்டுல உரிமை இல்லையா என்ன? உரிமை எல்லாம் இருக்குடி, அதுக்கு சொல்ல வரல. அப்ப எதுக்கு சித்தப்பா அப்படி பண்ணாரு? அத போய் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி கொடுத்து போலீஸ் பிடிக்கிறதுக்காக கிருஷ்ணா வீட்டுக்கு வர அந்த நேரத்துல நானும் அருவி பேசிட்டு இருந்தேன். ஆனா பாவண்டி கௌசி, அருவி அருவி சித்தி பிடிச்சிட்டு போயிட்டாவல. ஆமா, அவன் வேற இல்லையா கிருஷ்ணா, அவ வேற ஃபங்க்ஷனுக்கு போகணுக்கா. போலீஸ் எதுவும் வந்தா மாட்டிக்கிருவேன்க்கா, நான் அதுக்குள்ள கிளம்பி ஓடிடுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாடி. நான் போறேன்க்கா, என்ன விடுக்கான்னு நான் தான் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தேனா, அந்த நேரமா பார்த்து போலீஸ் உள்ள வந்துருச்சுடி. பாவண்டி அவ. ஐயோ, ஒன்னாலதான் இப்ப அருவி சித்தி மாட்டுச்சா? இல்லைன்னா எங்காவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பா. கடவுளே கடவுளே. அதான் கிளம்புறேன்னுச்சுல, அந்த வாக்குல நீ வர வேண்டியதாமா. ஏமா மல்லி அந்த சித்தியை பிடிச்சி வச்சு பேசிட்டு இருந்த? அதை நினைச்சுதான் இப்ப கவலைப்படுறேன். பாவம் அவ. லூசாமா நீ? அவளை புடிச்சிட்டு போயிட்டு கடைசியில என்னையே தூக்க பார்த்தாங்கடி. முல்ல உங்க பேர் தானே அப்படின்னு உங்க பேரையும் தான் சொன்னாங்க. ஆனா இன்னொருத்தவங்க பாவம் வேணான்னாங்க. இந்த மல்லிகா தான் வேணான் இருப்பா. ஒரு நேரம் கோவப்பட்டாலும் ஒரு நேரம் அவன் நினைச்சு பாப்பாடி. மல்லிகா சித்தியை பத்தி நமக்கே தெரியாதா? பாவமா. நான் சும்மா வந்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். கிளாஸ்ல பார்த்தா வீட்டுல உன்னையே காணும். அன்புட்ட கேட்டா எனக்கு தெரிலடி அப்படின்ட்டா. ஒரு செடி உன்னை தேடி பார்க்கலான்னு தான் இங்கிட்டு வந்தேன். நீ கரெக்டா வந்துட்ட. ஆமா, உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனையா? எதுவும் சண்டையா? சண்டை பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? நீ பாட்டுக்கு கிளம்பி வந்திருக்கியே, அதான் கேட்டேன். ஊருக்கு கிளம்பி வந்தா உடனே எங்க வீட்டுல சண்டை பிரச்சனைன்னு கேட்பிய? என் வீட்டுல சண்டை பிரச்சனை நடந்தாதான் ஊருக்கு கிளம்பி வருவேனா என்ன? இல்லம்மா, சும்மா தான் 2 நாளைக்கு இருந்துட்டு வரேன் அரவிந்தன்னு கேட்டேன். சரி போயிட்டு வான்னு சொன்னாரு, அதான் வந்தேன். அப்படியா? நீ வேற சொல்லாம கொள்ளாம பொசுக்குன்னு வந்து நிக்கவும் எனக்கு பாதி உசுறு பக்குன்னு போயிடுச்சு. என்னடா இவ சொல்லாம கொள்ளாம இப்படி வந்து நிக்கிறாளே, என்னமோ ஏதோன்னு தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரி வா வீட்டுக்குள்ள போவோம். வந்து ஒரு முடக்கு தண்ணிய குடி முதல்ல. அம்மாடி, நானே பக்குன்னு பதறி போய் ஓடியாந்தேன். முதல்ல வந்து தண்ணிய குடி. வீட்டுக்குள்ள போவோம். நல்ல வேலை தப்புச்சேன்டா சாமி. ஏக்கா உக்காரு. இருக்கட்டும், என்னதான் கதை ஆச்சு? என்ன ஆச்சு? கேஸ கொடுத்துருக்காளுவா அக்காலும் தங்கச்சியும் கிருஷ்ணன் மேல. கொடுத்த வரைக்கும் ரைட்டு தான். ஏண்டி, நீ அவ வீட்டுல இருக்காம இங்க வந்து உட்காந்துருக்க, உன்னை திட்ட மாட்டானா? திட்டுவேன். நீ என்ன கணக்குல பேசுற? என் புருஷன் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, நான் இருக்காம அப்புறம் யார் இருப்பா? கேட்கட்டும், அவனுக்கு இருக்கு. நான் ஏன் உட்காந்துருக்கேன் தெரியுமா? கிருஷ்ணன் பைய பொண்டாட்டியை பிடிச்சிட்டு போயிடுச்சு போலீஸ். வரட்டும், அந்த கிருஷ்ணன் பைய வந்தோன்னே உன் பொண்டாட்டியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. அப்பா நீ போப்பான்னு சொல்றதுக்கு தான் உட்காந்துருக்கேன். அது சரிதான். ஆனா ஒரு நேரம் நான் மல்லியா மேல கோவப்பட்டேன், என்னன்னு தெரியலடி. ஆனா இப்ப பாவமா இருக்கு அவன் நிலைமையை நினைச்சு பார்த்தா. நான் கூட எங்க வீட்டுக்கு வந்து இருங்கடின்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறா. கூடிய சீக்கிரம் அவளுக்கு வீடு கட்டணும்க்கா. பாவம் அவ எத்தனை நாளைக்கு அந்த வீட்டுல இருப்பா? அந்த வீட்டுக்கு வெளியூர்ல இருக்கவங்க வந்தாங்கன்னு வை, அவளை அவக்குன்னு வீட்டை காலி பண்ணணும். எங்க போயிட்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வீட்டை காலி பண்ணி உட்காந்துருப்பா? அவக்குன்னு வீட்டை ரெடி பண்ணணும். அதான் அந்த வேலையை முதல்ல பாருங்க. பெரியமா, ஆடா உன் பொண்டாட்டி போன் போட்டாளா? போன் போட்டா. இது என்ன இங்க உட்காந்துருக்கு இப்படி நாட்டமா பண்ணிக்கிட்டு? அதை விடு, உன் பொண்டாட்டிய புடிச்சிட்டு போயிட்டாடா, நீயும் போ. அப்படிதாண்டா நான் நாட்டாம பண்ணுவேன். உனக்கு என்ன? உனக்கு என்னவா? ஒழுங்கு மரியாதை என் வீட்டை விட்டு கிளம்பிடு. உன் மகனும் மருமகளும் எப்படி போனாங்களோ அதே மாதிரி நீயும் இப்ப போற சொல்லிட்டேன். போக முடியாதுடா, உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. முடிஞ்சதை பண்ணிக்கோவா? இல்லை விர்றா, அவ உட்காந்துட்டு போறா. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு உன்னை போலீஸ் வர சொல்லுச்சு. போ. பாவம் அவ புள்ளக்காரி. நீ போயிட்டு அவளை வீட்டுக்கு அமுச்சு விடு. எல்லாம் திமிர் இருக்கணும்.
போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? கம்ப்ளைண்ட் மல்லிகா தான் தும்முறா இருக்குன்னு மல்லிகா தங்கச்சி அதை விட தும்முறா இருக்கும் போல. தேவையில்லாம அவளுகளை பேசுன வாய் இருக்காது வாய். போடி மாப்பிள்ள இங்க மாமியா வீட்டுக்கு போ போ போ. மாமியார் வீட்டுக்கு போ சொல்ற? கிளவி உனக்கு இருக்கு. வரேன் பெரியம்மா. அவனே கோவத்துல இருக்கியா நீ ஆண்டி நீ வேற. அட போக்க அங்கிட்டு. பாவம் அந்த மயிலு பையன் கொஞ்சம் கூட எவனும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. பாவம் இல்ல. சரி பாவமே கஷ்டப்படுறவனாச்சு அவனால வேலை வெட்டிக்கு போய் ஒன்றும் சம்பாதிக்க முடியலே. நல்லா இருந்துட்டு போட்டு அம்மா கொடுக்கறத வச்சு நினைக்கிறாங்களா? அவன் விட்டு நிலத்தை தான் நான் வித்தே இல்லை, அதுக்கு பதிலாக தானே அந்த நகையெல்லாம் கொடுத்துருக்கேன். ஆனா அவங்களுக்கு மனசே ஏத்துக்க மாட்டேங்குது பாத்தியா? என்னாலேயே ஏத்துக்க முடியல. அதான் நான் பார்த்தேன். அதுக்காக தான் நீ மல்லியா மேல கோவப்பட்ட. அதே எனக்கு தெரியுமே. உண்மைதே என்னாலே ஏத்துக்க முடியல. என் தங்கச்சிக்காரி முட்டு நகை நட்டு வச்சிருந்தாளான்னு கோவம் இருந்துச்சுட்டேன். சரி விடு, என்னதான் இருந்தாலும் நீ பெத்தம்மா அவனு கோவம் இருக்காத. அதான் அதான் அதை வேணா சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி தூக்கிட்டு வந்துருவா மாமா? வரட்டு வரட்டு. நீ வேற தாமரை, அவன் வந்து என்ன போடுறானோ தெரியலையே. என்னத்த அதெல்லாம் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. மயிலு, தாமரை வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சுமா. என்ன ஆச்சு? மாமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாமரை பேசி கிருஷ்ணாவை போய் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கா. அப்படியா? வீட்டுக்கு போயிடுச்சா போலீஸ்? ஆமா, அது சரி. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வீட்டுல இருக்கானான்னு தெரியலையே. அதுதான் தெரியல மாமா. எப்ப வர சொன்னதுக்கு எப்ப வரிய? ஏப்பா எல்லாம் சோழி முடிஞ்சோட தான் வருவிய போல. இப்படியெல்லாம் விவரமா இருக்காதிய. என்ன தாமரை நீ இப்படி பேசுற? நான் அப்படியெல்லாம் நினைப்பனா என்ன? நான் நினைச்சிருந்தா எங்க அக்கா ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாகுது. நீங்க தான் யாருமே அப்படி நினைக்கவே இல்லையே மாமா. அதனாலதான் எங்க அக்கா நிலைமையில இருக்கு. இங்க பாரு, அப்படியெல்லாம் பேசாத. நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்ல. ஐயோ என்ன சார் இவ்வளவு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? பாவம் சார், பிள்ளைக்காரி பிள்ளை வீட்டுல இருக்கும். என்னம்மா அப்புறம் யாரை கூட்டிட்டு வர்றது? நீங்க வேற. இவங்க வீட்டுக்காரர் வீட்டுல இல்ல, அதனால இவங்கள கூட்டிட்டு வந்தோம். வீட்டுக்காரர் அப்ப இங்க வந்து தானே ஆகணும். அவர் மேல தானே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்க. அப்புறம் இந்த பிள்ளை மேல நீ ரொம்ப பாவம் பாக்குற. இடைஞ்சல் கொடுக்கறதே அவங்க தான். இந்த பிள்ளை மேல நீ பாவம் பார்த்துட்டு இருக்க. இப்படியும் இருக்கிறியே. இல்ல சார், பாவம் புள்ள தனியா இருக்கும். எங்க அக்கா திருந்தாது சார். யார பார்த்தாலும் பாவம் பாவம் இருக்கும். நடிக்காத மல்லிகா அக்கா, நடிக்காத. நல்லா மாட்டி விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே மாத்தி பேசுறியா? இப்படி எல்லாம் இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட நீ. நான் இல்லடி, என் தங்கச்சி தாண்டி. நீ வாய முடு. நான் தாண்டி இப்ப கொடுத்தேன். என்ன பண்ணணும்ன்ற அதுக்கு? ஆமா, நீங்களும் சேர்ந்தா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிய பெரிய மாமா? ஏ இல்லம்மா, நீ வேற. தாமரை கூப்பிட்டுச்சு, அதே வந்து. இப்படி கலண்டுக்கிறாரு பாரு. சூப்பர் மாமா. இப்படிதான் எல்லா விஷயத்துல கலந்து நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஓடி போயிடணும். இப்படிதான் இருக்கணும். உங்களை மாதிரி எல்லாரும் இருந்தாங்கன்னு வைங்களே, நாடு உருப்படவே உருப்படாது. என்ன தாமரை இப்படி பேசுற? பின்ன நான் எப்படி பேசுறது? கரெக்டா தான் பேசுறேன். அருவி, நீ எதுக்காக இங்க வந்த? வர முடியாது நீ சொல்ல வேண்டியதானே? ஏங்க வாங்குங்க. நான் எங்கெங்க வர முடியாதுன்னு சொல்றதுக்கு? இவங்கெல்லாம் விட்டா தானேங்க. சார் என்ன சார் இதெல்லாம்? என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா நான் வரவே இல்லை சார். ஏன் சார் என்னோட ஒய்ஃபை இங்க கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க? எப்படி அழுதுட்டு இருக்கா பாருங்க. என் குழந்தை வேற இங்க வீட்டுல இருப்பேன். அப்பா இங்க பாரு, நீ வரலன்னா நாங்க என்ன பண்றது? சும்மா சும்மா உங்க வீட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா? உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்தா நீ வருவ. இப்போ உன் ஒய்ஃபை நாங்க அமுச்சு விட்டுருவோம், சரியா? நீ வந்துட்ட. சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். சே சொல்லுப்பா, பிரச்சனை என்ன? எல்லா பிரச்சனையும் சொல்லியிருப்பாங்களே சார், அப்புறம் திரும்ப என்கிட்ட பிரச்சனை என்னன்னு கேக்குறீங்க? சொல்லுங்கம்மா. இப்ப என்ன இதுக்காக இங்க வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க? நாங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு? சார் அதான் டீட்டெயிலாம் சொன்னோமே சார். எங்க அக்காவோட வீடு, எல்லாருக்கும் பங்கு. இவங்க எப்படி சார் எங்க அக்காவை வீட்டை விட்டு வெளில போன அனுப்பலாம்? எல்லா பொருளையும் தூக்கி வெளியில போடலாம். அதுக்கு முதல்ல எங்களுக்கு பதில் கேளுங்க சார். அதுக்கு என்ன ரீசன்? எதுக்காக இவங்க வெளியில அனுப்பணும் சார்? சார் என்னதான் இருந்தாலும் எல்லாரும் வீடு கட்ட நினைப்பாங்க தான். அதுக்காக ஒரு வார்த்தை கேட்பாங்க. நீங்க இந்த வீட்டுல இருந்துக்கிறீங்களா, இல்ல நாங்க வெளியில போகணுமா, இல்ல நீங்க வெளில போய்க்கிறீங்களா அப்படின்ட்டு. அவங்க விருப்பப்பட்டு வெளில வீடு கட்டிக்கிறோம்னு சொன்னா அவங்க கட்டிக்க போறாங்க. இவங்க கட்டணும்னு நினைச்சாங்க. சரி எங்களுக்கு இந்த வீடு வேணாம்னு சொல்லியிருந்தா இவங்க இருந்திருப்பாங்க. இதுக்காக தானே சார் கேட்குறாங்க. அதுக்காக நீங்க வீடு கட்ட போறீங்க, இந்தாங்க வெளியில அள்ளி போறோம், அள்ளிக்கிட்டு போங்கன்னா கட்டின உடனே தானே சார் அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். இப்பவே எடுத்துட்டு கிளம்புங்கன்னா இதெல்லாம் என்ன சார் நியாயம்? இதுக்காக தான் சார் உங்ககிட்ட நாங்க வந்திருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்க. ஆமா இல்லையா நாங்க 6 மாசம் கழிச்சு வீடு கட்டினதுக்கு அப்புறம் வெளியில போவோம். ஆனா சார்
எல்லா ஊர்லயும் நடக்கிற ஒண்ணுதான். அந்த வீடானது அவங்க அப்பா கட்டினது. இந்த பக்கம் நிக்கிறாங்களே இந்த மாமாக்கும் எங்க மாமாக்கும் அவருக்கும் 3 பேத்துக்கு பங்கு ஆனது. சரிங்களா சார்? அப்படி இருக்கும்போது அந்த பங்கு யார் அந்த வீடை வச்சுக்கிறாங்களோ அந்த 2 பேருக்கு மிச்சத்தை அதுல அந்த வீட்டோட மதிப்பு என்னன்னு போட்டு பாதிக்கு பாதி அவங்க கொடுக்கணும் சார். இது எல்லா ஊர்லயும் நடக்கிற ஒண்ணுதானே. இதுதான் சார், என்னன்னு பேசுங்க. தம்பி, இந்த அளவுக்கு தெளிவா யாரும் சொல்வாங்களா என்னன்னு தெரியாது. அவ்வளோ தெளிவா சொல்லியிருக்காங்க அந்த அம்மா. புரிஞ்சதுங்களா? இதுல உங்க முடிவு என்ன? ஏங்க, நமக்கு அந்த வீடே வேண்டாங்க. தயவு செஞ்சு நீங்க கொடுத்துடுங்க. இப்ப நினைச்சா கூட எங்க அப்பா நமக்கு எவ்வளவு பெரிய மாளிகைனாலும் கட்டி தர ரெடியா இருக்காரு. நாம் எதுக்குங்க அந்த வீட்டுல இருந்துகிட்டு பஞ்சாயத்துக்கு மேல பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு தேவையா நமக்கு? யாரோ வச்சுட்டு போறாங்க, என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நாம உடனே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். நமக்கு அந்த வீடு வேண்டாம். அறிவு இருக்கா இல்லையா? எனக்கு அந்த வீடு வேணும். உனக்கு வேணாட்டி போ. எனக்கு அந்த வீடு வேணும். சரிங்க சார். இப்ப என்ன 6 மாசம் இருந்துக்கிறாங்க, அவ்வளவுதானே? சரிங்களாம்மா? 6 மாசம் இருந்துக்கிறீங்களா? அது எப்படி சார்? நாங்க எப்ப வீடு கட்டுவ முடிப்போமோ அப்ப வரைக்கும் இருந்துதான் சார் ஆகும். காசு பணம் இருக்க செய்யும், இல்லாம இருக்கும். கட்டத்துக்கு முன்ன பின்ன ஆகும். 6 மாசம்னா 6 மாசம் சரி வருமா சார்? அது சரி, 6 மாசம் இருந்தா மட்டும் போதுமா? அந்த வீட்டுக்கோட மதிப்பு அமௌண்ட் அது பாதி வேணும்ல சார்? ஓ, நீங்க சொல்றது நியாயம்தான் சார். அந்த அம்மா கரெக்டா தெளிவா பேசுறாங்க. அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க தம்பி. நாங்க கூட அந்த வீட்டோட மதிப்பு பார்த்து நீ ரொம்ப தெளிவா அதோட வீட்டோட மதிப்பு குத்து மதிப்பா போட்டு சொல்லு. சரியா? உன்னால எந்த அமௌண்ட் முடியுமோ அவங்களுக்கு கொடு. இதுதான். நீ எங்க போய் பஞ்சாயத்து பண்ணாலும் சரி, யாருக்கிட்ட போய் சொன்னாலும் இதுதான் தம்பி. என்ன சொல்ல வர? சரிங்க சார். நான் பெரியண்ணே, உனக்கும் காசு வேணுமா? இல்ல வேணாண்டா. அப்ப உனக்கு வேணாம் இல்லனே சார். நான் ஒரு 2 லட்சம் கொடுத்துட்றேன் சார் இவங்களுக்கு. சார். நீங்களே போய் அந்த வீட்டை பாத்தீங்களா? 2 லட்சமா வரும்? சொல்லுங்க சார். எத்து தண்டி வீடு 30 லட்சத்துக்கு மேல வரும்ல சார்? 3 பங்கா போட்டாலும் 10 லட்சம் வரணும் சார். இவங்க சைடு மட்டும் குத்து மதிப்பா நம்ம போட்டது 30 லட்சம். இதுவே கரெக்டா அக்யூரேட்டா போட்டா கூட தான் சார் வரும். இடத்தோட மதிப்பு எல்லாம் 10 லட்சமாவது தரணும் சார். நான் கூட பார்த்தப்பா, நீ 2 லட்சம் தரேங்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. பார்த்துக்கோ. அதான் சார் என்னால் முடியும், அதுக்கு மேல முடியாது. என்னப்பா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஓவரா பண்ணிட்டு இருக்கா. உனக்கே ஒரு மனசாட்சி இல்ல? வீட்டில் இருக்கவங்களை வீட்டை விட்டு விரட்டி விட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா. என்ன சார் பண்ணணுங்கிறீங்க நீங்க? ஒரு மனசாட்சியோட பேசுப்பா. 3 லட்சம் தந்துடுவா சார். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. 3 லட்சம் என்ன பிச்சை போடுறாங்களா சார்? அவங்கள்ட்ட இன்னொரு விஷயம் தெரியாது சார். எங்க அம்மா அவ்வளோ வச்சிருந்த நகைப்புறம் இவங்கள்ட்ட தான் சார் கொடுத்து வச்சிருக்கு. அது வேற, இது வேற. அது என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. உங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்ல கிடையாது, நீ என்கிட்ட சொல்லக்கூடாது. சரியா? இந்த பிரச்சனைக்கு வா தம்பி. ஒரு 10 லட்சம் தர முடியுமா? வேண்டாம். 10 லட்சம்லாம் எங்களுக்கு வேண்டாம். வாய் மூடிட்டு இருக்கியா? ஏதாவது பேசுனா அவ்வளவுதாக்கா. சரி சார், 5 லட்சம் தரேன். சரி விடு மல்லிகா, அவன் என்ன பண்ணுவான்? 5 லட்சமே கொடுக்கட்டும். உங்களுக்கு என்ன மாமா, உங்க வேலையை பாருங்க. தாமர பேசாம இருங்க மாமா. சார் 5 லட்சம்லாம் பத்தாது சார். சார், இதுக்கு மேல எல்லாம் 1 பைசா கூட கொடுக்க முடியாது சார். விடு தாமரை சார், விடுங்க சார். பரவாயில்ல சார், 5 கொடுக்கட்டும். அதுவே பெரிய விஷயம் சார். நான் வீடே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மனசை கேட்கவே மாட்டேங்கிறாரு. அப்படி என்ன பண்ண போறோம் அந்த வீட்டை வச்சுட்டு? ஏன்னா அப்படி சொல் பேச்சு கேட்காம இருக்கீங்களோ தெரியல.